இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 26வது கேள்வி, யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 6. எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை என்பன யாப்பின் உறுப்புகள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி 6. 27வது கேள்வி, வெண்பாவின் ஓசை. வெண்பாவின் ஓசை. ஆன்சர் ஆப்ஷன் டி செப்பலோசை. ஆன்சர் செப்பலோசை. 28வது கேள்வி, ஆசிரியப்பாவின் ஓசை. ஆசிரியப்பாவின் ஓசை. ஆன்சர் ஆப்ஷன் சி அகவல் ஓசை. ஆன்சர் அகவல் ஓசை. இனி 29வது கேள்வி பார்க்கலாம். 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அடி அமையும் பாவகை. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அடி அமையும் பாவகை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிரியப்பா. ஆன்சர் ஆசிரியப்பா. இனி 30வது கேள்வி பார்க்கலாம். வெண்பாவின் வகைகள் எத்தனை? வெண்பாவின் வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 5 வகை. ஆன்சர் 5 வகை. 31வது கேள்வி பார்க்கலாம். செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை எது? செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி துள்ளலோசை. ஆன்சர் துள்ளலோசை. இனி 32வது கேள்வி பார்க்கலாம். வெண்பாவில் அமைந்துள்ள நூல் எது? வெண்பாவில் அமைந்துள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலடியார். ஆன்சர் நாலடியார். 33வது கேள்வி, பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பாவகை எது? பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பாவகை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அகவற்பா. ஆன்சர் அகவற்பா. இனி 34வது கேள்வி பார்க்கலாம். சீர்தோறும் துள்ளாது தாழ்ந்தே வருவது எது? சீர்தோறும் துள்ளாது தாழ்ந்தே வருவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தூங்கலோசை. ஆன்சர் தூங்கலோசை. இனி 35வது கேள்வி பார்க்கலாம். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது? இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி செப்பலோசை. ஆன்சர் செப்பலோசை. வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பலோசை. இனி 36வது கேள்வி பார்க்கலாம். ஆசிரியப்பாவின் வகைகள் மொத்தம் எத்தனை? ஆசிரியப்பாவின் வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 4 வகை. ஆன்சர் 4 வகை. இனி 37வது கேள்வி பார்க்கலாம். ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை எது? ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியப்பா. ஆன்சர் ஆசிரியப்பா. இனி 38வது கேள்வி பார்க்கலாம். சொற்பொழிவு ஆற்றுவது போன்றது எவ்வகை ஓசை? சொற்பொழிவு ஆற்றுவது போன்றது எவ்வகை ஓசை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகவல் ஓசை. ஆன்சர் அகவல் ஓசை. ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவல் ஓசை. இனி 39வது கேள்வி பார்க்கலாம். அகவற்பாவுடன் தொடர்பில்லாத ஒன்று எது? அகவற்பாவுடன் தொடர்பில்லாத ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நாலடியார். ஆன்சர் நாலடியார். நாலடியார் வெண்பாவால் ஆனது. இனி 40வது கேள்வி பார்க்கலாம். புலவர் குழந்தை இயற்றிய யாப்பு நூல் எது? புலவர் குழந்தை இயற்றிய யாப்பு நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாப்பதிகாரம். ஆன்சர் யாப்பதிகாரம். இனி 41வது கேள்வி பார்க்கலாம். பா டேஷ் வகைப்படும். பா டேஷ் வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 வகைப்படும். ஆன்சர் 5 வகைப்படும். இனி 42வது கேள்வி பார்க்கலாம். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார்? மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். ஆன்சர் ஜெயகாந்தன்.
43வது கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சில நேரங்களில் சில மனிதர்கள். ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள். இனி 44வது கேள்வி பார்க்கலாம். நாற்பொருட் பயத்தலோடு, இதில் நாற்பொருட் என்பது நாற்பொருட் பயத்தலோடு, இதில் நாற்பொருட் என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி, அறம் பொருள் இன்பம் வீடு. ஆன்சர் அறம் பொருள் இன்பம் வீடு. இனி 45வது கேள்வி பார்க்கலாம். கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது எது? கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமூக பார்வை. ஆன்சர் சமூக பார்வை. இனி 46வது கேள்வி பார்க்கலாம். பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எது? பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாழ்விக்க வந்த காந்தி. ஆன்சர் வாழ்விக்க வந்த காந்தி. 47வது கேள்வி பார்க்கலாம். முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு டேஷ். முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு கதாசிரியரின் கதை. ஆன்சர் ஒரு கதாசிரியரின் கதை. 48வது கேள்வி, தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை அமைந்த தொகுப்பு எது? தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை அமைந்த தொகுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, யுகசந்தி. ஆன்சர் யுகசந்தி. 49வது கேள்வி பார்க்கலாம். சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் எது? சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இமயத்துக்கு அப்பால். ஆன்சர் இமயத்துக்கு அப்பால். இனி 50வது கேள்வி பார்க்கலாம். நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, முகமது ரஃபி. ஆன்சர் முகமது ரஃபி. அவ்வளோதான் 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.